சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ஆனந்த். வணக்கம். சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை அண்ணா நகரை சேர்ந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து அவரது பெற்றோர் புகார் அளித்தனர். ஆனால் இந்த புகாரை அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் முறையாக விசாரிக்கவில்லை எனவும், புகாரை முறையாக பதிவு செய்யவில்லை எனவும், மேலும் புகார் அளிக்க வந்த தங்களை தாக்கியதாகவும் கூறி ஒரு வீடியோவை பெற்றோர்கள், அந்த சிறுமியின் பெற்றோர்கள் வெளியிட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. அதேபோல் இந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் சார்பில் ஆட்கொணர் மனுவும் தாக்கல் செய்துள்ளது. இந்த இரண்டு வழக்குகளும் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் வி சிவஞானம் ஆகியோருடைய அமர்வில் விசாரணை செய்தது. அப்பொழுது ஆஜரான அரசினுடைய தலைமை குற்றவியல் வழக்கின் அரசு பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஆடியோ வெளியானது தொடர்பாக யூடியூபர் மாரிதாஸ் மற்றும் பத்திரிகையாளர் இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றது யார், எங்கு வைத்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு குற்றவியல் தலைமை வழக்கினர் பெண் ஆய்வாளர் அவரது செல்போன் மூலமாக மருத்துவமனையில் வைத்து பதிவு செய்ததாகவும் கூறினார். உடனடியாக வழக்கு பதிவு செய்வதற்காகவே மருத்துவமனையில் வைத்து வாக்குமூலம் பெறப்பட்டதாக கூறினார். அப்பொழுது காவல்துறை ஆய்வாளர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தலைமை குற்றவியல் வழக்கினர் அது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதனையடுத்து போஸ்கோ வழக்கை விசாரிக்கும் போலீசாருக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும், வழக்கின் விசாரணையை உயர் அதிகாரிகள் மேற்பார்வை செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதாகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு கூடுதல் இழப்பீடு வழங்குவது தொடர்பாகவும், அவரது பெற்றோருக்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாகவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.